வாங்க இன்றைக்கி நம்ம ஊருக்கு போயிருந்தோம்ல, அங்கே ஒரு சமையல் போட்டோம். அதை நான் வந்து கொஞ்சமாக சின்னமாக வீடியோ எடுத்து போடலான்ட்டு ஒரு ஆசை. ரொம்ப ஜாலியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஒரு டயர்டு இருக்காது. வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்படியே இறுக்கமாக சமைக்கிறங்கிற இது இருக்காது. அதனால் எனக்கு ஜாலியாக இருக்கும். அதனால் நான் போடுறேன்னா இங்கே பாருங்கள், சாயும் வேறு பக்கத்தில் நின்றுக்கிறோம். விரட்டினாலும் போகாது. இங்கே பாருங்கள், இது ஒரு சின்ன விருந்து மாதிரி. இது இந்த லெமன் செடி வந்து காய்க்காமே இருந்தது, இப்போ காய்க்குது. அதனால் வெட்டலை நாங்கள் கல்யாணத்துக்கு. மட்டன் 1 கிலோ குழம்பு வச்சுட்டு, அனல் வந்து காற்றடிக்குதுல்ல, அதனால் இந்த பலகையை வச்சு நான் அணைச்சி வச்சுருக்கேன், அனல் சாரணுங்கிறதுக்காண்டி. இது ஜாலியாக இருக்கும். இந்த பாருங்கள், சின்னமாக 2 காய்ச்சிருக்கு. நான் எல்லோரும் வெட்டணுன்னாங்க, நான் வெட்டக்கூடாதுன்ட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் லெமன் செடின்னா. இப்போ இந்த மட்டனை வந்து குழம்பு வச்சுட்டு, பட்டை இதெல்லாம் நான் வந்து ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன் வரையில். சரி, இது கல்யாண பிஸியில் ஏதாச்சும் சமையல் போடலாம், சமைக்க முடியுதோ என்னமோன்னு நினச்சேன். சரின்ட்டு, ஆனால் அடுப்பெல்லாம் எரிக்க முடியலை. மழை பெஞ்சதுனால விறகெல்லாம் நனைஞ்சிருச்சு. அதனால் நான் வந்து அடுப்பு வைக்கலை, இந்த கேஸ்லேயே சமைக்கிறேன். அதுவும் வெளியில் வந்துடுவோமா, நம்மளுக்கு பாத்திரம் விளக்குறதோ ஒரு இது பண்ணுறதோ ஒரு டயர்டு இருக்காது. அள்ளி நம்ம தொட்டி இதில் போட்டுருவோம். அப்புறம் போய் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே அழகாக இது பண்ணலாம். அந்த இறுக்கமாக இருக்காது அந்த சென்னை மாதிரி. இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, சிக்கன் 1/2 கிலோ வாங்கினோம். அதை வந்து பிரட்டிடலான்ட்டு. இங்கே ரொம்ப சாமான்லாம் கிடைக்காது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு, மிளகு சீரகத்தூளெல்லாம் மஞ்சத்தூள்லாம் அங்கேருந்தே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் இதை அடித்து கொண்டு வந்துட்டேன். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு தயிர் கொஞ்சம் போட்டுக்கிட்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கிட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இதை பிரட்டியெல்லாம் கொஞ்சோண்டு வறுத்தரலாம். அதனால் அப்படியே ஊறட்டும். இது மட்டன் வந்து இது வந்து இதில் வேகாது. ஆனால் வந்து அதனால் நான் குக்கரும் பெருசு இல்லை. இது முழுங்குற அளவுக்கு 1 கிலோ ஃபுல்லாக அப்படி இருக்குது. கொஞ்சோண்டு முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் வச்சிடலான்னு பார்க்குறேன். இல்லைன்னா வேகாது. எவ்வளவு தான் நம்ம எரித்தாலும் வேகாது. அது எந்த அளவுக்கு விசில் வரும் அப்படின்னு தெரில. இங்கே பாருங்கள், மோர் கலந்துட்டு நான் கருவேப்பிலை பிச்சு போட்டு குடிக்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த குக்கரில் ஃபுல்லாக இருக்குது. விசில் வரும் எப்படி வரும்னு தெரில. வச்சாச்சு. இது வந்து குழம்புக்கு வந்து மசாலா வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 5-6 ஸ்பூன் குழம்பு மசாலா தூளும் கலந்து வச்சுருந்தேன்னா, விசில் வந்து முடித்த பிறகு அப்புறம் இந்த பெரிய இதில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து இறால் வந்து என் பொண்ணு வரையில் வந்து உரித்து வாங்கிட்டு வந்துச்சு. அங்கே அதிராமண்ணோன்னா அங்கே ஒரு ஃபேமஸ் வந்து யார் போனாலும் போங்க, நூர்லாஜ் அல்வான்னு ஒன்று இருக்கும். அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. அது சூப்பராக இருக்கும் அந்த அல்வா. அங்கே அதிராமண்ணம் போனால் நீங்கள் கேட்டு விசாரித்து வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது வாங்குறதுக்காண்டி அப்படியே போயிட்டு இந்த இறால் வாங்கி உரிச்சே வாங்கிட்டு வந்துருச்சு. எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காண்டி. கோல்டாக இருக்குது, ஒரே மழையா இங்கே. அதனால் இல்லைன்னா நல்லாயிருக்கும். இப்போ மழை விட்டுருச்சு கல்யாணத்துக்கு பிறகு, அதனால் ஜாலியாக இருக்குது. ஆனால் உடம்பு வந்து எனக்கு சரியாக இல்லை. அதனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா, இங்கே வேறு 3 நாள் இருந்துட்டோம். அதனால் வந்து எனக்கு சரியாக இல்லை. இது வந்து முட்டை மாஸ் பண்ணிடலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு டயர்டு தான் ஃபுல்லாகவே. ஆனால் ஆசை இருந்துச்சு எல்லாம் பண்ணணும், நல்லா பண்ணணுங்கிறதுக்காண்டி. ஆனால் என் உடம்பு ஒத்துழைக்கலை. அவள் என்ன பண்ணுறதுன்னு போட்டு இழுத்து முடிச்சு கிளம்ப போகிறோம். இந்த சமையலோடு கிளம்பிடுவோம். முட்டை வந்து மாஸ் பண்ணிட்டேன். வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு, மஞ்சத்தூள் மிளகு சீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கிட்டு, இந்த மட்டன் குழம்பு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா கலந்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். நிறையா விஷயங்கள் இந்த மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். நிறையா விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கல்யாணத்துக்கு பிறகு. இந்த பாருங்கள், இறால் தொக்கு, முட்டை மாசு, சிக்கன் வறுவல், மட்டன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். யாரையும் நம்பக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு சொன்னாலும் எனக்கு வந்து யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பட்டு திருந்தணும்னு சொல்லுவாள்ல, அதை நான் பட்டு திருந்திக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் ஓடுன்னு ஓடுவேன். எல்லோரும் என்னை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா நான் வந்து பாசமாக பேசுனா கொஞ்சம் இதாகிடுவேன்னா, அதனால எல்லோரும் ஏமாற்றிடுவாங்க. நிறையா பட்டு திருந்திக்கிட்டேன். நீங்களும் உஷாராங்க. யாராச்சும் வீட்டில் உள்ளவங்க சொன்னால் கேளுங்க. வாங்க சாப்பிட்லாம்.